மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களே, நீங்கள் வெற்றி பெற்ற தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதியிலேருந்து நான் பேசுகிறேன். அங்கே பிரதான தொழில் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? விவசாயம். ஏன் தெரியுமான்னு கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் எங்கள் தொகுதி கிடையாது, எங்கேயோ இருந்து வந்து இங்கே ஜெயிச்சிட்டிங்க. அங்கே உய்யங்கொண்டான் கால்வாயும் கட்டளைமேட்டு கால்வாயின்னு 2 கால்வாய் ஓடிட்டுருக்கு. ஓடலை, இப்போ இருக்குது. அதில் இன்னும் நிறைய கிளை வாய்க்கால்கள் இருக்குது. மாயனூர்லேருந்து நிறையா 2-3 நிறைய வாய்க்கால்கள் பிரியுது. முக்கம்லேருந்து நிறைய வாய்க்கால்கள் பிரியுது. இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஏக்கர் வாழை போட்டிருக்காங்க. நான் ஒரு மதிப்பாக தான் சொல்கிறேன். 10,000 ஏக்கர் கண்டிப்பாக வாழை இருக்கும். இது இல்லாமல் கரும்பு இருக்குது, வெத்தலை இருக்குது, மல்லிகைப்பூ இருக்குது, இவ்வளோ இருக்குது. இது தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இதில் எவ்வளோ திறந்தா வரும்? ஒரு 300 கண்ணாடி அது வாக்கியா ஃபுல்லாக போகும். ஒரு 100 கண்ணாடி திறந்தா இருக்கிற வாழையெல்லாம் நாங்கள் காப்பாற்றுவோம். எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு. மழையும் இல்லை, போரில் தண்ணியும் இல்லை. ஏதோ அந்த ஆற்றுல கொண்டாதான் இந்த போர்லாம் ஊறி தண்ணி இருக்கும். இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இங்கே உங்கள் தொகுதியில் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் சட்டசபையில் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. எதிர்கட்சி தலைவர் மரியாதை கொடுக்குறேன்னு பேசுறீங்க. மரியாதை கொடுத்தா இங்கே வாழை வளர்ந்துருமா? விளைஞ்சிருமா? அதை விடுங்க. வேற ஒன்று பாட்டு பாடுறீங்க, இல்லை உங்கள் முதலமைச்சரை புகழ்ந்து மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இத்தனை நாள் சட்டசபையில் உங்கள் தொகுதி பிரச்சனை என்ன நீங்கள் பேசியிருக்கீங்களா? நீங்கள் பேசணும். உங்கள் கட்சியில் இருக்க நீர்வளத்துறை அமைச்சர்கிட்டையும் விவசாய மந்திரியும் நீங்கள் பேசணும். பேசி இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குன்னு எடுத்து சொல்லணும். சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் தொகுதியிலேயே முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், விவசாய மந்திரி ஒருத்தர் இருக்கார். எங்கள் கட்சியில் இருந்து, நான் ஏடிஎம்கே, எங்கள் கட்சியில் இருந்து உங்கள் கட்சியில் இப்போ இருக்கார். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவரோட பிரதான தொழிலே விவசாயம் தான். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தயவுசெய்து உங்கள் தொகுதியில் அதிகம் கிராமம் தான் இருக்குது, நிறைய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை கடந்து தான் அந்த தண்ணி போகுது, தஞ்சாவூர் வரைக்கும் போகுது. தஞ்சாவூருக்கு போய் ஒரு 36 குளத்தை ரொப்புது. நீங்கள் அதுக்கெல்லாம் இப்போ தண்ணி தர வேண்டாம். தயவுசெய்து நீர்வளத்துறை அமைச்சர்கிட்டையும் பேசி, விவசாய மந்திரிகிட்ட பேசி ஒரு 150 கணக்கு தண்ணி திறக்க சொல்லுங்கள். சீக்கிரம் திறக்க சொல்லுங்கள். எல்லாம் செத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாழையும் டெய்லி 1, 10, 5ன்னு வெயில் சொல்ல அளவுக்கு அடிக்குது. வேலூரை மிஞ்சுது, திருச்சி 40 டிகிரி மேலே தாண்டுது. சரிங்களா? வாங்க வந்து கிராம போய் பாருங்க. இன்னும் என்ன பிரச்சனை, முக்கிய பிரச்சனை இருக்கோ அதை தயவுசெய்து உங்கள் முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லுங்க, இல்லை உங்கள் மந்திரிகிட்ட புஷியானந்தர் எடுத்து சொல்லுங்க. முதல்ல விவசாய காப்பாத்துங்க. உங்கள் சிஎம் சொல்றாரு, அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து விவசாய பிறக்க தான் ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. சரிங்களா? இந்த ஜென்மத்தில் இருக்கிற விவசாயியை காப்பாத்துங்க. நீங்கள் விவசாயம் எல்லாம் மறக்க வேண்டாம். விவசாயியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன முக்கிய பிரச்சனையும் அமைச்சர் ரமேஷ் அவர்களை தயவு செய்து பேசி மிக விரைவில் உய்யங்கொண்டானில் தண்ணி எடுக்க வழி பண்ணுங்க. சரிங்களா? 11 மாதம் தண்ணி எப்போவுமே அந்த வாய்க்காலில் வந்துட்டு இருந்த காலம் தான் அது. இத்தனை நாள் வரைக்கும் தண்ணி பிரச்சனை இல்லை, வந்துட்டு தான் இருந்துச்சு. முறை தண்ணியாவது விட்டுருவாங்க. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. சரிங்களா? உயிரை காப்பாற்றுற மாதிரி ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு வாழையும் காப்பாற்றிட்டு இருக்கான். தண்ணியை மோந்து ஊற்றிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே செத்துட்டு இருக்கான். யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. எங்கேயோ இருந்து வந்து ஜெயிச்சுட்டு எங்களுக்கு பெரிய பிரச்சனை, யார்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியல. சரிங்களா? அதனால் நீ எங்கேயோ இருந்து வந்துடுங்க, ஜெயிச்சிட்டீங்க. இந்த தொகுதியோட மக்கள் பிரச்சனை என்னான்னு தயவு செய்து உற்று நோக்குங்க. தயவுசெய்து தண்ணியை திறந்துட வழி பண்ணுங்க. இல்லைன்னா சோத்து சுண்ணாம்பு கூட கிடைக்காது.